ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 126 கோடி வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னொரு 24 கோடி சேர்த்து பண்ணியிருந்தா ரவுண்டாக ஒரு 150 வந்திருக்குமே அப்படின்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்படின்னா அந்த ஹீரோவுடைய பொட்டன்ஷியலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பைரவா படத்தில் ஒரு டைலாக் வரும், ஒன்று எல்லாருமே வசூல் மன்னன்னு சொல்கிறாங்களாமே அப்படியான்னு கேட்கும்போது இல்லை அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவார். யோசிச்சு பார்த்தா உண்மையாக இருக்குல்ல. எல்லாருக்குமே தெரியும் விபி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் கோட்டு. ஏபிசி அப்படின்னு ஜெட்டு வரைக்கும் எல்லா சென்டர்லையும் சும்மா பொழந்துக்கிட்டு இருக்கு படம். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனு 126 கோடி அப்படின்னு ப்ரொடியூசர் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. 4 நாள் கலெக்ஷனு 288 கோடி அப்படின்னு பல அப்டேட்களை விட்டு ரசிகர்கள் அப்படியே துள்ளலே வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலில் 5 நாள் கலெக்ஷனாக கிட்டத்தட்ட 310 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை குறித்து தியேட்டர் ஓனர்ஸ்ட்டை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அதில் சாயந்தரம் ஷோ வரைக்கும் நல்லா ஓடிடும்பா. நைட் ஷோவே ஆடியன்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. திங்கள் செவ்வாயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50% கீழே போயிடும். ஆனால் இந்த படத்துக்கு இந்த திங்கள் செவ்வாய் கூட கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக அடுத்த சனி ஞாயிறுக்கு கூட ப்ரீ புக்கிங்காக 250 டிக்கெட் சேல் ஆகுது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வெங்கட் பிரபுடைய அந்த செலிப்ரேஷன் டைப் ஆஃப் மூவி தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு ஹைப்பான சீன் வந்துக்கிட்டே இருக்கா. இது ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய துள்ளலை ஏற்படுத்துது. நார்மலாக படத்தை பார்த்தவங்கள தாண்டி 2வது வாட்டி படத்தை பார்த்தவங்க பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சோஷியல் மீடியா பயங்கர வைரலாக இப்போ இருக்கு இல்லையா, அதன் காரணமாக டீகோடிங்க அப்படி இப்படின்னு பல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டீகோடிங்கா இதில் யார் ஜீவனு யார் சஞ்சய் அப்படிங்கிற அந்த கேள்விக்காகவே நிறைய பேர் படத்தை 2வது வாட்டி பார்க்க வந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக ரிப்பீட் ஆடியன்ஸ் ஜாஸ்தி ஆகணும்னு படத்துக்கான வசூலும் எகர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று எல்லா படத்தை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த படம் சோலோவாக வந்த படம். இவங்க பல மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் செப்டம்பர் 5 வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போட்டிக்கு எந்த படமே வரல இல்லையா. இதன் காரணமாக படம் சோலோவாக ரிலீஸ் ஆச்சு. இன்னொன்று வழக்கமாக ஒரு பெரிய படம் சோலோவாக ரிலீஸ் ஆனால் கூட அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு பெரிய படம் காம்படிஷனுக்கு வந்துடும். ஆனால் தொடர்ச்சியாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இல்லை. செப்டம்பர் 20 சில சின்ன படங்கள்லாம் வருது. அதை தாண்டி 27ஆம் தேதி தான் மெய்யழகன் அப்புறம் பேன் இந்தியா படமான தேவாரா படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா சோலோவா படம் இருக்கும்போது மக்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. கூட்டமாக கோட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமாக படத்தில் ஒரு பெரிய டிராப் வராது. அப்படியே ஸ்டெடியாக போய்கிட்டு இருந்தா 27ஆம் தேதிக்கு அப்புறம் கூட சில தியேட்டர்ஸில் கண்டினியூ ஆகும். படம் லியோ கலெக்ஷனை ஈஸியாக பீட் பண்ணிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.